ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெள்ளநாடு பகவதி அம்மன் கோவிலில் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் மீன பரணிக்கு தான் ரொம்பவுமே விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதாவது நம்ம மீனபரணின்னு சொல்லும்போது தமிழில் என்னதாக இருக்குன்னா மாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் நடக்கக்கூடியதாகும். ரொம்பவுமே விசேஷமாக நடக்கும். 10 நாள் நடக்கும். தென் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நான் ஆல்ரெடியே நம்ம சொல்லியிருக்கோம், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் திருவிழா கொண்டாடுறது இங்கே கேரளாவில் இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே பத்ரேஸ்வரி ரூபத்தில் தான் இருக்கும். பகவதி அம்மன் உள்ளால் இருந்திருந்தாலும் வெளியில் பத்ரேஸ்வரி வச்சு தான் வணங்குவாங்க. இங்கே 3 வருஷத்துக்கு ஒருக்க பர்னேட் நடக்கும். அதாவது தேவி தாரிகனை கொல்லதுக்கு வேண்டி ஒரு 4 திசையில் போவாங்க. அந்த விழா ரொம்பவுமே நல்லா இருக்கும். அது எல்லா கோவில்லையும் எங்கள் இடத்துலையும் தான், எங்கள் ஊரில் தான் நடந்துச்சு. அப்படி ஒரு இடத்துல நடக்கும். ஸோ இங்கேயும் அதே போல் தான். ஆனால் 3 வருஷத்துக்கு ஒருக்கே. லாஸ்ட் இயர் இந்த வெள்ளநாடு கோவிலில் இருந்துச்சு. இந்த வாட்டியில் இனி 2 வருஷம் கழிஞ்சு தான் அடுத்தது வரும். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அதுவும் இல்லாமல் இந்த தேவி ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோவிலாகும். நான் இதுக்கு முன்னாடியே இந்த வெள்ளநாடு இது விஷயத்தெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி உங்களை பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா ஓரோ வருஷத்துலேயும் இந்த திருவிழா கொண்டாடும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆனால் குழந்தைகளெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம பாக்கெட்டில் கொஞ்சம் பைசையும் வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அவங்க பார்க்குறது எல்லாமே வேணும்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் விளையாட்டு, ஒரு திருவிழான்னு சொல்லும்போது என்னெல்லாம் இருக்கும், எல்லாம் விளையாட்டு மைதான இடங்கள் எல்லாம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் வாங்குறதுக்குள்ளே சின்ன சின்ன கடைகள் இருக்கும். தென் ஃபுட்டு, அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் எல்லாம் எல்லா இடமே இருக்குது. ரோடு சைடு ஃபுல்லுமே அந்த அளவுக்கு அலங்கரித்து வச்சுருப்பாங்க. பார்க்குற நல்ல இதெல்லாம் நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட். நம்ம இதெல்லாம் பார்க்குறது தான் வருஷம் இது வருஷம் எல்லா கோவில் விழாக்களும் நடக்கும். ஸோ அந்த விழாக்கள் எவ்வளோ தான் நடந்திருந்தாலும் நமக்கு அந்த வருஷந்தோறும் ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகும். அப்படி நம்ம கடவுளை வணங்க போகணும். ஆனால் சொல்ல முடியாதுங்க, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. லைனில் தான் விட்டுருந்தாங்க. சரி, லைனில் நின்று அப்படியே தேவியும் நல்லபடியாக மனசில் வணங்கிட்டு எல்லாம் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் அதுக்கப்புறம் கடை வீதிக்கு போகணும். அங்கே போனால் கேட்கவா வேணும், உங்களுக்கே அது தெரியும். அப்படி எல்லாமே வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி, ஒரு ஃபைனலாக நம்ம இனி வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தப்போ இன்றைக்கி விளக்கு கட்டு காணலையே இருந்தோம். அப்போ அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தப்போ தான் அங்கேருந்து ஒரு விளக்கு கட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா விளக்கு கட்டுன்னு சொல்லும்போது அது தேவியோட பிம்பம் வச்சு அது ஒரு வேண்டுதலாகும். அதையும் நாங்கள் பார்த்தோம். அது நாங்கள் வரும்போதே 2-3 வந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு சந்தோஷமாக சரி வீடு போகலான்னு பார்த்தா ரொம்பவுமே டிராஃபிக்காக இருந்துச்சு. எப்படியெல்லாம் அடிச்சு பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு தென் இங்கே வெள்ளநாடு 22ஆம் தேதியாகும் பொங்கலா நடக்கும். அப்படி உங்களுக்கு இங்கே பக்கத்தில் யாராவது இருக்கிறதா இருந்தால் வெள்ளநாடு கோவிலில் போங்க. ரொம்பவுமே அழகாக இருக்கும். ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோவிலாகும். அதாவது நம்ம இங்கே மண்டைக்காடு, கன்னியாகுமரியில் மண்டைக்காடு அம்மனை கும்பிட்றது போல் தான் இங்கே பத்ரேஸ்வரி, அதாவது கண்ணகி கோவலனை கொன்ன கோபத்தில் இங்கே குடிபெயர்ந்தாங்க கேரளாவில். அதனால தான் இங்கே விசேஷமாக கொண்டாடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.